ஹல்லேலூயா. அது வீட்டில் அந்த கணவருக்கு உடம்பு சரியில்லை, ப்ரேயர் பண்ண போனேன், ஜெபம் பண்ணினேன். பண்ணி முடித்த பிறகு நான் திரும்பவும் வந்தேன். ஏன்னா அவங்களுக்கும் ஏதோ சாத்தானுடைய தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு. ஜெபம் பண்ணிட்டு நான் வந்தேன். வரும்போது நான் சொன்னேன், நீங்கள் என்கிட்ட வந்தால் நான் உங்களை ஆண்டவர் பக்கம் கூட்டிகிட்டு போவேன். ஆனால் இந்த ஆண்டவரை தவிர வேறு ஏதாவது தெய்வத்துக்கு பின்னாடி நீங்கள் போகிறதா இருந்தால் என்கிட்ட நீங்கள் வராதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் எதுவுமே முடியாது, ஆண்டவரால் எல்லாமே முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தாங்க. அடுத்த நாள் நானே அவங்கள இங்கே வாங்க ஜெபம் பண்ணலாம், இன்னும் திரும்ப உடம்பு சரியில்லாமனோட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அதனால கூப்பிட்டு விட்டேன், வரல. அதுக்கு அடுத்த நாள் வராங்க. ஆண்டவர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவங்க என்னை நம்பி வரல, ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், நேற்று நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜியலில் ஒரு மாஸ்க், அங்கே நாங்கள் போய் ஜெபிக்க போகிறோம், எந்த விடுதலையும் கிடைக்கல, நான் திரும்பவும் வந்தோம். நான் சொன்னேன், தயவு செய்து என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க. எங்கே நீங்கள் உண்மையான விசுவாசம் வைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் போங்க. என்கிட்ட வர ஜீசஸ்ட இயேசுகிட்ட வரக்கூடியவங்க அவங்க மேலே முழுமையான நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் வந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்படி ஜெபிக்கும் போது அப்புறமா அவங்க சொன்னாங்க, இல்லை ஃபாதர் போக மாட்டோம், நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது 2 காரியங்களை ஆண்டவர் சொன்னார். ஒன்று, அவங்க வீட்டில் பலி ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு கோழியை வெட்டி ரத்தத்தை அந்த வீடு ஃபுல்லாக அவங்க வந்து தெளிச்சிருக்கிறாங்க. அந்த வீடு சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இது முதல்ல ஆண்டவர் கொடுத்தது. 2வது, அந்த பெண்ணுடைய கை இரத்தத்தால் பாவப்பட்டிருக்கு. இந்த 2 விஷயங்களை ஆண்டவர் சொன்னார். நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, உங்கள் வீட்டில் ஏதாவது பலி கொடுத்தீங்களா? அது ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, கோழியை வெட்டி அதோட ரத்தத்தை நீங்கள் கொடுத்தேன்னா உங்கள் ரத்தத்தை வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சா உங்களுக்கு எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் செஞ்சோம். சரி, அதற்கு என்ன செய்யணுமோ அந்த ஹோலி வாட்டர் வச்சு பரிசுத்த தண்ணீரை வச்சு நம்ம வந்து அதை கழுகி அதை சுத்தப்படுத்தலாம். 2வது, உங்களுடைய கை இரத்தத்தால் நிறைந்திருக்குது, என்ன வேலை செய்றீங்க? அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நர்ஸாக இருக்கிறேன், என்னுடைய வேலை அபார்ஷனான குழந்தைகளை எடுத்து டஸ்ட்பினில் போடக்கூடியது தான் என்னுடைய வேலை. ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், இந்த வேலை நான் பார்க்க மாட்டேன், வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா தாங்க. ஏனென்றால் ஒரு தவறு செய்வதற்கு, ஒரு கொலை செய்வதற்கு நானும் உடந்தையாகத்தான் இருக்கிறேன் உள்ளது அர்த்தம். எதுக்காக நான் சொல்றேன்னா, நீ குடியை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நீயும் அந்த கரைபட்ட கையாக தான் மாற்றப்படுகின்றான். தூய்மையாக இருப்பதற்கு தூய்மை மட்டும்தான் ஆண்டவரை போல. ஆக நாம் ஏதாவது ஒரு தவறுக்கு துணை போகின்றோமா? வேண்டாம். கரைபடாத கைகளாக சுத்தமாக இருக்க வேண்டுமா? அந்த வேலையை மட்டும் நாம பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.